உங்கள் இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். நீங்கள் வாங்கும் சம்பளம், பணம் மற்றும் தங்கம் பல மடங்காக பெருக இந்த ஒரு பரிகாரம் பண்ணால் போதும். இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா மண் சட்டி. இதுதாங்க இதுக்கு தேவையான பொருள். சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னதான் இன்றைய நாட்களில் நம்ம கை நிறைய சம்பளம் வாங்கினா கூட வாங்கிய சம்பளம் நம்ம செலவுக்கே போயிடுது. ஒரு பக்கம் செலவுன்னா இன்னொரு பக்கம் பொருள் விரயம். அதனால் நம்மளால் வாங்கின பணத்தை சேவ் பண்ண முடியல. நிறைய பணம் வரவை விட செலவு தான் நமக்கு அதிகமாக இருக்குது. அதனால் நமக்கு பணம் பல மடங்காக பெருகணும், தங்கம் பல மடங்காக பெருகணும் அப்படின்னா இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நம்ம செய்யலாம். ஈஸியான டிப்ஸ் தான். சிறுக கட்டி பெருக வாழ்வாங்க அந்த காலத்துலலாம். சிறு துளி பெருவெள்ளம். அந்த மாதிரி நமக்கு சிறுக சிறுக சேமிக்கிற சேமிப்பு தான் நமக்கு ஒரு காலத்தில் பணம் பல மடங்காக பெருகுவதற்கு பெரிய தொகையாக நமக்கு அந்த நேரத்தை கை கொடுக்கும். இப்போது இதுக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மண்ணால் செய்யப்பட்ட சிறிய மண் சட்டி. உங்கள் வீட்டில் இருக்கும் பழைய மண் சட்டியை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. புதுசாக தான் நீங்கள் ஒன்று வாங்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இன்னும் 2 பொருள் வேணும். மல்லிகைப்பூ, இன்னொன்று தாமரைப்பூ. இது ரெண்டுமே பணத்தை, தங்கத்தை வீட்டிற்கு ஈர்த்து கொடுக்கும் சக்தி கொண்ட பொருட்கள் தான். அதே மாதிரி இந்த சட்டியும் மண்ணால் ஆனது, பஞ்சபூதங்களினுடைய அம்சம். இப்போ என்ன பண்ணணும், நம்ம வீட்டில் தங்கம் இருந்தால் ஒரு குண்டுமணி தங்கம் இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கோங்க. பணப்புழக்கம் பல மடங்காக அதிகரிக்கணுமா, வீட்டில் தங்கம் நிறைய சேரணுமா, அப்போ இந்த மண் சட்டியை வாங்கிட்டு வந்துடுங்க. புதுசாக சுத்தமாக கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுடுங்க. வச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு அந்த மண் சட்டியில் நம்ம நிறைய வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா, மல்லிகைப்பூ, அதை நிரப்பிடுங்க. அதுக்கு மேலே தாமரைப்பூ, அது எந்த கலராக வேணா இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் அதுக்கு மேலே வச்சுடுங்க. இப்போது நீங்கள் பூஜை ரூமில் ரெடி பண்ணிட்டீங்க. உங்கள்கிட்ட நீங்கள் சம்பாதித்திருப்பீங்களே, சேலரி வாங்கியிருப்பீங்களே, அந்த பணத்தை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். வேறு யார்கிட்டையாவது கடன் வாங்கி வச்சுருப்பீங்க வீட்டில், அந்த பணம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வேறு யாராவது உங்கள்கிட்ட கொடுத்து வச்சுருப்பாங்க, அந்த பணத்தை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுடைய உழைப்பில் உங்கள் சம்பளத்தில் வந்த முதல் பணத்தை தான் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணணும். அந்த பணத்தை கொஞ்சம் சின்ன ஒரு 10 ரூபா நோட்டு இருந்தாலும் ஓகே, எடுத்து அந்த பூ இருக்கு இல்லையா, அந்த பூக்கு மேலே வச்சிடுங்க. அந்த மண் சட்டியில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த மண் சட்டியும் அது உள்ளே வைத்திருக்கோம் பூவும் அது மேலே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பைசா எக்ஸ்ட்ரா உங்ககிட்ட தங்கம் ஏதாவது குண்டுமணி தங்கம் இருந்தாலும் அது மேலே வச்சுடுங்க. வச்சுட்டு அந்த மண் சட்டிக்கு கற்பூர தீபாராதனை காட்டுங்க. உங்கள் இஷ்ட தெய்வம், குலதெய்வம் இல்லைன்னா மகாலட்சுமியை மனசார நினச்சிக்கோங்க. இந்த பணமும் இந்த நகையும் எனக்கு பல மடங்காக பெருகணும் அப்படின்னு, எக்காரணம் கொண்டும் வீண் செலவு எனக்கு வரக்கூடாது அப்படின்னு மனமுருகி வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பூஜையை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு நான் சொன்னேன் இல்லையா, வேறு யாரோ உங்களுக்கு கொடுத்த பணத்தெல்லாம் இதில் வைக்கக்கூடாது. அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு பணமானது உங்ககிட்ட தங்கவே தங்காது. அது யாரோட பணமோ தான், அந்த பலன் உங்களுக்கு, நீங்கள் பூஜை செய்த பலன் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் உங்களுடைய பணத்தை தான் நீங்கள் அதில் வைக்கணும். இப்போது நீங்கள் பணம் வச்சுருக்கீங்க, நகை வச்சுருக்கீங்க, அந்த பூ பூஜை ரூமில் வச்சுருக்கீங்க, பூஜைலாம் பண்ணிட்டீங்க. இப்போது அன்னைக்கு நைட் இருக்கட்டும், அந்த பூ அதாவது வாடும் வரை அது பூஜை ரூம்லேயே வச்சுக்கலாம். அந்த பூ வாடிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மண் சட்டியில் இருக்கும் பூ வாடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி பூக்கள் வாடிவிட்டால் உடனடியாக வேறு பூக்களை நிரப்பி இதே மாதிரி அதில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா பணம், அதில் நம்ம ஏற்கனவே நகை வச்சுருக்கோம் இல்லையா, திருகாணியோ இல்லை கம்மலோ ஏதோ ஒன்று, குண்டுமணி தங்கம் மோதிரமாக கூட இருக்கட்டும், அதையும் அதுக்குள்ளே வச்சுருங்க. ஆக மொத்தத்தில் அந்த மண் சட்டியில் இருக்க பூ வாடுற வரையும் நீங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கோங்க. வாடிடுச்சுன்னா டக்குன்னு எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி நிறைய மல்லிப்பூ, உங்களால் முடிஞ்ச ஒரு தாமரைப்பூ
என்ன கலர் இருந்தாலும் பரவாயில்ல வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் இரட்டிப்பாகும், பல மடங்கு பெருகும். அதுக்கப்புறம் தங்கம் பல மடங்கு நமக்கு சேரும். அதனால் இந்த ஒரு மண் சட்டி தான் உங்களுக்கு வாழ்க்கையே தீர்மானிக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு பதிவில் உங்களை மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.